உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. கடப்பாவில் கைது செய்து சென்னை அழைத்து வந்தபோது நீலாங்கரை அருகே தப்பி செல்ல முயன்றதால் சுட்டுக் கொலை என தகவல். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. வாய்ப்புகளுக்காக இந்தியா காத்திருக்கவில்லை, வாய்ப்புகளை உருவாக்குகிறது என பிரதமர் மோடி பெருமிதம். தஞ்சை, சேலம் மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காக்கள் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். லட்டு சர்ச்சையை தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மகா சாந்தி ஹோமம். கோவிலுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்க சிறப்பு யாகம். திருமலையில் நெய் பரிசோதனை மையம் அமைக்கப்படும் என திருப்பதி ஏழுமலையான் கோவில் செயல் அதிகாரி தகவல். விலங்கு கொழுப்பு சர்ச்சையை தொடர்ந்து அறிவிப்பு. திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் வீட்டை முற்றுகையிட்டு பாஜகவினர் போராட்டம். ஜெகன்மோகன் மற்றும் தேவஸ்தான முன்னாள் அறங்காவலர் குழு தலைவரான சுப்பா ரெட்டிக்கு எதிராக கண்டன கோஷம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டால் ஆளும் கட்சிக்கு நெருக்கடி ஏற்படும் என்பது தெரியும். மக்கள் நலன்தான் முக்கியம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேச்சு. திமுக இளைஞரணியில் அதிக உறுப்பினர்களை சேர்த்தால் யாருடைய தயவும் தேவை இருக்காது. கூட்டணி கட்சிகளின் போக்கை சுட்டிக்காட்டி அமைச்சர் தாமோ அன்பரசன் கட்சியினர் மத்தியில் பேச்சு. சென்னை கிண்டியில் 118 ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் பூங்கா. ரேஸ் கிளப் நில குத்தகை ரத்து செய்யப்பட்ட நிலையில் தமிழக அரசு ஆணை வெளியீடு. மத்திய மேற்கு வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை விவகாரத்தில் களமிறங்கிய தேசிய மகளிர் ஆணையம். வாக்குமூலம் அளித்தவர்களை நேரில் சந்தித்து விசாரிக்க முடிவு. டிஎன்பிஎஸ்சி விடைத்தாள் மதிப்பீட்டு முறையில் மாற்றம் கொண்டுவர அரசு பணியாளர் தேர்வாணையம் முடிவு. மென்பொருள் மூலம் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்ய திட்டம். சென்னை இசிஐ பேராயர் எஸ்ரா சர்குணம் உடல்நலக் குறைவால் காலமானார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் உடல் அஞ்சலிக்காக வைப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார் அனுரகுமார திசநாயக்க. கொழும்புவில் இன்று காலை 9 மணிக்கு பதவியேற்பு விழா. அனைவரும் ஒன்றிணைந்து இலங்கையின் புதிய வரலாற்றை எழுத தயாராகுவோம். புதிய அதிபராக பொறுப்பேற்க உள்ள அனுரகுமார திசநாயக்க நிகழ்ச்சி பதிவு. பிரதமர் மோடி உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து. அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோல்வியுற்றால் மீண்டும் போட்டியிடப் போவதில்லை. குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் திட்டவட்டம். ஹங்கேரி செஸ் ஒலிம்பியாட் தொடரில் முதல் முறையாக தங்கம் வென்றது இந்திய அணி. மகளிர் அணியும் தங்கம் வென்று சாதனை. டியூலிப் கோப்பை கிரிக்கெட் தொடரில் மயங்க் அகர்வால் தலைமையிலான இந்தியா ஏ அணி சாம்பியன். இந்தியா சி அணியை 132 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.
உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.